पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासखायम् அதிசுந்தரமந்தஹாசம் வாதாலயே சமனிஷம் கிருதி பாவயாமி. இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 19வது தசகத்தை பார்க்கலாம். 19வது தசகம்ங்கிறது வம்சஸ்தா அப்படிங்கிற மீட்டரில் பண்ணியிருக்கு. இதுக்கு அடுத்தது இதே மீட்டர் 22வதுல அஜாமிளோ வாக்கியானம் அதில் வரப்போகிறது. இப்போது இந்த வம்சஸ்தாவில் ஒவ்வொரு பாதத்திலையும் 12 சிலபல்ஸு அடங்கியிருக்கும். 48 சிலபலை கொண்டது இந்த வம்சஸ்தா அப்படிங்கிறது. இதில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் 18வது தசகத்தில் பிருது சக்கரவர்த்தியை பற்றி படித்தோம் இல்லையா? அதோடைய கண்டினியூஷன் தான் இது. பிருது சக்கரவர்த்தியுடைய ஒரு பேரன் இருந்தான், தட் இஸ் கொள்ளு பேரன். பேரன் கூட சொல்லக்கூடாது, பேரனுடைய பிள்ளை. பேரனுடைய பிள்ளைனா கொள்ளு பேரன். கொள்ளு பேரனை பற்றி நம்ம இதில் சாப்டரில் படிக்க போகிறோம். பிருதோஸ்து நப்தா பிருது தர்ம கர்மடக பிராச்சீன பர்ஹிர் யுவதோ சதத்ருதோ பிரச்சேதசோ நாம சுச்சேதசுதா அஜீஜனத்வத் கருணாங்குரானிவ. இப்போ பிருதோஸ்து நப்தா, நப்தானாக்கா கொள்ளு பேரன். அதாவது பிள்ளையோடைய பிள்ளை அப்படி இருக்க பிருது சக்கரவர்த்தியுடைய கொள்ளு பேரனான பிருது தர்ம கர்மடா, பிருது மாதிரியே தர்மத்தை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறவன். கர்மடானாக்கா யாகங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவன். அந்த மாதிரி பிருது மாதிரியே தர்மங்களும் யாகங்களும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அவருடைய கொள்ளு பேரனானவன். அவருக்கு என்ன பேருன்னு கேட்டால் பிராச்சீன பர்ஹிர். அவருக்கு பேர் பிராச்சீன பர்ஹிஸ் அப்படின்னு பேர். அப்போது யுவதௌ சதத்ருதௌ அப்படிங்கிற பெண்ணை அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார். யார்? பிருத்தோடைய கொள்ளு பேரனான இந்த பிராச்சீன பர்ஹிஷ்ங்கிறவன் சதத்ருதௌ அப்படிங்கிறவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். இதுதான் இந்த ஃபஸ்ட்டு 2 பாதத்துடைய அர்த்தம். அடுத்தது 3வது பிரச்சேதசோ நாம சுச்சேதசுதான அஜீஜனத் த்வத் கருணாங்குரானிவ. பிரச்சேதசோ இவளுக்கு இந்த பிராச்சீன பர்ஹிஷுக்கு சதத்ருதவை கல்யாணம் பண்ணிக்கிறார் இல்லையா? அதுக்கப்புறமா அவருக்கு பிரச்சேதசு அப்படிங்கிற குழந்தைகள் பிறக்கிறார். நாம சுச்சேதசா சுதா. அவருக்கு ரொம்ப அழகான குழந்தைகள். அது மட்டும் இல்லை, மனசெல்லாம் அப்படியே நல்ல புத்தி இருக்குமாம் அவளுக்கெல்லாம். அந்த மாதிரி நல்ல புத்தி சுச்சேதச சுதான்னு. அப்போது நிறைய நல்ல புத்தி இருக்கிற குழந்தைகளான பிரச்சேதஸு அப்படிங்கிற பேரை உடைய குழந்தைகள் பிறந்தா. இப்போ என்னன்னா ஒரே ஒரு பிள்ளைன்னு நினச்சிக்காதுங்க. பிரச்சேதஸுனாக்கா பிரச்சேதஸுங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் வரப்படுறது. 10 பேரும் ஒரே மாதிரியான குணமும் ஒரே மாதிரியான உருவமும் படைச்சவளாக இருப்பா. அவளுக்கு பேர் பிரச்சேதஸ் அப்படின்னு பேர். ஆக இந்த பிராச்சீன பர்ஹிஷுக்கு பிரச்சேதஸ் அப்படிங்கிற 10 குழந்தைகள் ஒரே மாதிரி இருக்கிறவா 10 பேர் பிறக்கிறா. பிரச்சேதசோ நாம சுச்சேதசுதான. அப்போது அஜீஜனத்தில் அவளை பிறப்பிக்கிறார். தட் இஸ் அவருக்கு பிறக்கிறார். பிராச்சீன பர்ஹிஷுக்கு இவர் பிறக்கிறார். அஜீஜனத். அப்பா எப்படி இருக்கா? துவத் கருணாங்குரான் இவ. உன்னுடைய இந்த அந்த நல்ல புத்தி இருக்கிறவா இருக்கா இல்லையா? உங்களுடைய தத் கருணை அப்படிங்கிற முளைகள் இருக்கிற மாதிரி, அதுடைய முளைகள் எல்லாம் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி நல்ல புத்தி இருக்கிறவா பிரச்சேதஸு அப்படின்னு பேர். அப்படிப்பட்டவாளை இவர் உண்டாக்குறார். அவருக்கு பிறக்கிறார். 10 பேர் பிறக்கிறார் பிரச்சேதஸுன்றது. அப்போ பிருதோஸ்து நப்தா பிருது தர்ம கர்மடக பிராச்சீன பர்ஹிர் யுவதௌ சதத்ருதௌ பிரச்சேதசோ நாம சுச்சேதசுதான அஜீஜனத் த்வத் கருணாங்குரானிவ. அங்குரம் அப்படி முளை மாதிரி. கருணைங்கிறதே தான் ஒரு விதைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து பரப்படுற முளையும் கருணையாகவே தான் இருக்கும். ஆக மொத்தம் இவ ரொம்ப கருணையோடு இருக்கிறவா. அப்படிப்பட்ட 10 குழந்தைகள் பிரச்சேதஸ் அப்படிங்கிற பேருடையவாளை இவர் உண்டாக்குறார். ஜனிக்க வைக்கிறார். அதாவது இவருக்கு குழந்தையாக பிறக்கிறார். யாருக்கு? பிராச்சீன பர்ஹிஷ்ங்கிறது. யார் பிராச்சீன பர்ஹிஷ்? அவர் பிருது சக்கரவர்த்தியுடைய
கொள்ளு பேரனுடைய பிள்ளை. அப்படிப்பட்ட அவன் வந்து தர்ம, அது பிருத்து மாதிரி தர்மமும் கர்மடவமும் பண்ணார். அவன் அவரை மாதிரி தர்மம் இருக்கிறவா, அவரை மாதிரி கர்மடங்கள் பண்ணிட்டு இருக்கிறவா, கர்மடங்கள் யாகங்கள்லாம் பண்ணிட்டு அப்படி இருக்கிற இந்த பிராச்சீன பர்கிஷ் அப்படிங்கிறவருக்கு உங்களுடைய கருணையுடைய முளை மாதிரி இருக்கிற 10 குழந்தைகளை சதத்ருதோ அப்படிங்கிறவள் மூலமாக இவர் உற்பத்தி பண்ணறார். இது முதல் ஸ்லோகமாச்சு. ரெண்டாவது ஸ்லோகம். பிதுத்சு சிருக்ஷா நிரதஸ்ய சாசனாத் பவத் தபஸ்யா நிரதா தசாபிதே பயோநிதிம் பश्चिममेत्य தத்தடே சரோவரம் சந்தத்ருஷுர் மனோகரம். அப்போது பிதுசு சிருக்ஷா நிரதஸ்ய சாசனாத், அப்போது அவள் வந்து சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு. பிது யார்? இந்த பிராச்சீன பர்கிஷ் வந்து எப்போவுமே வந்து சிருஷ்டி பண்ணணும் அப்படிங்கிறதுல ஆசை உள்ளவர். அதனால அவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய பிள்ளைகளான இந்த பிரச்சேதஸுக்கும் சொல்கிறார், நீங்களும் இந்த சிருஷ்டியை பண்ணுங்கோ, எனக்கு ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது பிது சிருக்ஷா நிரதஸ்ய, அதை கேட்டுண்டு அது பிரகாரமாக இவாளும் அந்த குழந்தை நல்ல இதை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி சிருஷ்டியை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுண்டு நல்ல சிருஷ்டியை பண்ணணும்னாக்கா நல்ல மனைவி அடையணும்னாக்கா அதுக்கு வேண்டிய தபஸ் எல்லாம் பண்ணணும். அந்த தபஸ் பண்ணுறதுக்கு வேண்டி இவா 10 பேர் புறப்பட்டு விடுறா. எங்கே போகிறா பார்க்கலாம். பிதுஸ்ரு சிக்ஷா நிரதஸ்ய சாசனாத், அவருடைய சாசனம் என்னது, நீங்கள் இந்த சிருஷ்டியை கண்டினியூ பண்ணுங்கோ அப்படின்றது அவா பிதா ஏற்படுத்தின சாசனம். அதற்கடுத்து பவத் தபஸ்யா நிரதா தசாபிதே, இங்கே தச அபிதே, அதாவது இந்த 10 பிள்ளைகளும் அவா எல்லாருமே என்ன பண்ணுறார், பவத் தபஸ்யாஸ், உங்களை உத்தேசித்து உங்கள் மேலே தபஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுண்டு அவள் என்ன பண்ணாரா, பயோநிதிம் பश्चिमம் ஏத்திய. பশ্চিமம்ன்றது மேற்கு பாகம், மேற்கு திசையில் இருக்கிற பயோநிதிங்கிறது கடல், சமுத்திரம். அந்த சமுத்திரம் மேற்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கடலில் போய் அடையிறான். அந்த கடல் பக்கத்தில் ஏத்திய, அந்த கடலில் அடையிறான். இப்போ பயோநிதிம் பश्चिमம் ஏத்திய, அங்கே கடல் அடைஞ்ச பொண்ணு தத்தடே சரோவரம் மனோகரம் சரோவரம். அப்போது மனோகரமான ஒரு சரோவரம் இருக்குது. சரோவரம்னாக்கா வந்து இது தடாகம் சொல்லுவா இல்லையா, அதாவது ஒரு நல்ல ஒரு பாண்ட், நல்ல ஒரு குளம் இருக்குது. அந்த இடத்துல தடாகம் இருக்குது. எங்கே, பश्चिमமேத்திய தத்தடை, அந்த பश्चिमமேத்திய அங்கே போகிறா இல்லையா, அந்த மேற்கு திசையில் இருக்கிற இந்த சமுத்திரத்துடைய தீரத்தில் இருக்கு ஒரு அழகான தடாகம். அந்த தடாகத்தில் அவ தத்ருஷு, அதை பார்க்கறா. இவா எல்லாருமா சேர்ந்து இந்த 10 பேரும் அழகான ஒரு தடாகம் இருக்குது, மேற்கு திசையில் இருக்குது, அதை பார்க்கறா. பிதுஸ்ஸி சிருக்ஷா நிரதஸ்ய சாசனாத் பவத் தபஸ்யா நிரதா தசாபிதே, உங்களுக்கு தபஸ் பண்ணணும். உங்களை தபஸ் பண்ணினா நீங்கள் அனுகிரகிச்சு இவாளுக்கு அழகான மனைவியை கொடுப்பேள். அதனால அழகான குழந்தைகளை தபஸும் நல்ல யோக்கியமான பிள்ளைகள் பிறப்பா அப்படின்னு ஆசைப்பட்டு இவ தபஸ் பண்ணுறதுக்கு போகிறா. தசாபி தே, தச அபி தே, அவள் வந்து போகிறா இந்த மாதிரி உங்களை தபஸ் பண்ணுறதுக்கு வேண்டி. அங்கே எங்கே போகிறா, பயோநிதிம் பश्चिमமேத்திய தத்தடே, பश्चिமத்தில் இருக்கிற பயோநிதி இதில் தடாகத்தை, அங்கே பெரிய சமுத்திரம் இருக்குது. அந்த சமுத்திரத்துடைய தடாகம், அதோடைய சாண்ட் போர்ஷன் இருக்கிறது இல்லையா, அந்த தடாகத்தை பார்க்குறான். அந்த இடத்துல சரோவரம், ஒரு அழகான தடாகம் இருக்குது அந்த இடத்துல. அந்த சரோவரம், அது சரோவரம் எப்படி இருக்குது, மனோகரமான சரோவரம், மனசை கவர்ந்து இழுக்கிற இந்த சரோவரத்தை அவள் பார்க்குறா. தத்ருஷோ, அவள் பார்க்குறா. இந்த தடாகத்து பக்கத்தில் இருக்கிற இந்த மேற்கு கடல் பக்கத்தில் இருக்கிற தடாகத்தை இவா எல்லாரும் பார்க்குறா.
पितुः शुश्रूषा निरतस्य शासनात् भवत्तपस्या निरता दशापि ते पयोनिधिं पश्चिममेत्य तत्तटे सरोवरं सन्ददृशुर्मनोहरम्. இப்போ அதை பார்த்த உடனே அங்கே போகிற இந்த இதில் இப்போ இம்பார்ட்டண்ட் என்னதுன்னு கேட்டாக்கா ருத்ரகீதம்ங்கிறது இந்த சாப்டரில் வர்றது. பாகவதத்தில் சொல்லியிருக்கிறது வந்து இப்போ 4ஆம் ஸ்கந்தத்தில் 24ஆமத்து அத்தியாயத்தில் அங்கே ருத்ரனானவர் வந்து ருத்ரன் யாரை பற்றி சொல்லுறார்? விஷ்ணுவை பற்றி சொல்லுறார். ருத்ரன் விஷ்ணு, அதாவது ஹரனை பற்றி ஹரியை பற்றி ஹரன் சொல்லுற ஸ்லோகமானது. அதுக்கு பேர் ருத்ரகீதம்னு பேர். அது இந்த சாப்டரில் வருது. இதை மேற்கொண்டு என்ன இருக்குது, அந்த சின்னதாக என்னது வர இந்த மாதிரி ஸ்துதிச்சாங்கிறது மட்டும் சொல்லுறாரே தவிர அது ஹோல் இதை படிக்கணும். ருத்ரகீதம் படிக்கணும்னாக்கா யூ ஹாவ் டு ரீட் த ஸ்ரீமன் நாராயணியம், ஸ்ரீமன் பாகவதத்தை 4ஆம் ஸ்கந்தத்தில் வருது. இது பார்க்கலாம், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.